என்ன சர்மதி விஷயம்? சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த சுசீலா வாட்ஸ்அப்ல வேகமா நம்ம எப்ப உட்கார்ற இடத்துக்கு வந்திருக்கான்னு மெசேஜ போட்டா அதை பார்த்த உடனே ஓடி வரேன். ஆமாக்கா, எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. மெசேஜ பார்த்த உடனே நானும் திடுதுப்புன்னு கூப்பிடுறாளேன்னு வந்துட்டேன். ஏக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சுசீலா? ஏக்கா, நம்ம 3 பேர் மருமகளும் அதோட சேர்த்து இன்னும் 2 பேர் இருப்பாளுகளே, அவளுக்கு எல்லாம் சேர்ந்து அந்த காடு மாதிரி ஒரு ஏரியா இருக்குல்ல, அங்க போய் உட்காந்து என்ன சாப்பிட்டாளுகளாம், கொண்டாடினாளுகளாம், கூத்தாடினாளுகளாம், என்னென்னமோ சொல்றாங்கக்கா ஊர் உலகத்துல. என்னடி சொல்ற நீ? ஆமாக்கா, நம்ம ஊருக்கு பால் ஊத்த வருவான்ல ஒரு பையன், அவன் சொல்லிதான் இப்ப நான் ஓடி வந்து உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்தேன். என்னை கேட்காம நான் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிருக்காளா? ஏங்கா, இப்ப அந்த பக்கம் போனா என்ன? என்னக்கா நீ எப்படி கேக்குற? அதெல்லாம் மருமகளை தட்ட வேண்டிய இடத்துல தட்டி வச்சாதான் சரி வரும். இப்பவே எல்லா இடத்துக்கும் வெளியே விட்டோம்னு வையுவேன், நாளைக்கு நம்மளை கேட்காமையே ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டை பார்த்துட்டு அந்த வீட்டை பால் காய்ச்சிட்டு அட்வான்ஸை கொடுத்துட்டு எல்லா சாவன் தட்டு முட்டையும் தூக்கிக்கிட்டு நம்ம பிள்ளைய பேர பிள்ளைய எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு தனி கொடுத்த நம்ம போயிருவா. என்னக்கா சொல்ற? ஆமாக்கா, உனக்கு இன்னும் எதுவுமே கூறுவாரே இல்லை. நம்ம மயங்கலை கட்டி கொடுத்தது எதுக்கு தெரியும்? அவன் நல்லபடியா குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய நம்மளோட வாரிசை சுமக்கணும், அதுக்காகத்தான் மயங்கலுக்கு மருமகளை கட்டி வைக்கிறது. புரியுதா உனக்கு? ஒரு அளவுக்கு மீறி விட்டோம்னு வையுவே, அவளுக நம்மளையே மிஞ்சிருவாளுக, எல்லாத்துக்கும் துணிச்சிருவாளுக. அதுக்கு என்ன தெரியுமா பலன் நமக்கு கிடைக்கும்? நம்ம அனாத ஆசிரமத்துல போய் உட்காந்துருக்க வேண்டியது. இத்தனை நாளா சோறு ஊட்டி பால் ஊட்டி பிள்ளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு பாட வச்சு அன்பா ஆதரவா அணைச்சு கடைசியில ஒரு தவலை பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்போம். ஆனா அவ பின்னாடியே முந்தானையை பிடிச்சிக்கிட்டு போயிருவான். கடைசியில பார்த்தா நம்ம அனாத ஆசிரமத்துலதான் உட்கார்ந்துருக்கணும். இதையெல்லாம் நீ ஆரம்பத்திலேயே தட்டி கேட்கணும் சார்மதி. ஓ மருமக இப்படி தான் தோண்டித்தனமா இருக்கா பாத்தியா? என் மருமகளை கூட நான் ஏதாவது சொல்லி அரட்டி உருட்டி மிரட்டிடுவேன். நம்ம சுசீலா அவ மருமகளை கைக்குள்ளதான் வச்சிருக்கா. ஆனா நீ உன் மருமகனையும் மருமகளையும் மயனையும் அப்படியே தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்க. இப்படி எல்லாம் இருந்தேன்னு வையுவே, உன் குடும்பம் கொண்டியை தூக்கிட்டு போயிடும். இப்ப நான் என்னக்கா செய்யணும்? நல்லா கேட்டுக்கங்க. இப்ப நம்ம 3 பேரும் வீட்டுக்கு போய் 3 பேர் மருமகள்களையும் நல்லா திட்டி விடுறோம், ஓகேவா? நீங்க நல்லா கேட்டுக்க சுசீலா. உனக்கு வயசுல நான் மூத்தவே ஓ அக்கா முறை அப்படின்றதுனாலதான் நான் சொல்லுறேன். சொல்லுப்ப, நீ எது சொன்னாலும் நான் செய்வேன். நேரடியா போய் ஓ மயங்கிட்ட நல்லா ஸ்க்ரூ கொடுக்குற, புரியுதா? நேத்து கரண்ட் இல்ல ஒண்ணு இல்ல, ஆனா உன் பொண்டாட்டி என்னடான்னா அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு அந்த பின்பக்க ஏரியாவுக்கு போய் நல்லா ஆடி பாடி சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுறா, அப்படி இப்படின்னு அவன்கிட்ட தூபம் போடுற, புரியுதுக்கா? சாருமதி, நீ போய் உன் மயங்கிட்டையும் உன் மகக்காரி இருக்கா பாரு அவன்கிட்டையும் நல்லா தூபம் போட்டு விடுற. எப்ப பார்த்தாலும் இவ இப்படித்தான் பண்றா மருமக. அவ எப்பயுமே நமக்கு ஒழுங்கா சமைச்சு போட மாட்டா. இப்படி எல்லாம் வெளியே போய் ஊர் சுத்திக்கிட்டு கிடக்கா. என்கிட்ட சொல்லாம தண்ணி எடுக்கல, கரண்ட் இல்ல, அதனால நேத்து நான் ரொம்ப பாடுவிட்டேன் அப்படின்னு நீ போய் சொல்ல போற, புரியுதா? இந்த காரியத்துல என் கூட நிக்கிறவங்க மட்டும் எனக்கு கை கொடுங்க. ஏக்கா, இப்ப எப்படியும் அவளுக்கு கிணத்து பக்கமா தான் வருவாளுங்க. வாக்கா, போய் 2 கேள்வியை நறுக்குன்னு கேட்டு வருவோம். வாங்க போவோம். ஏக்கா, என்னக்கா நீ இப்ப போய் என் மருமகள்கிட்ட இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க என்கிட்டையும் சுசீலா கிட்டையும்? நம்ம மருமகளை பத்தி நமக்கு தெரியாமையாக்கா இருக்கு? ஏதோ ஒரு இடத்துக்கு பிரியப்பட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்த மாதிரி போயிருக்காங்க. அதுவும் நமக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சு வச்சுட்டு தானே போயிருக்காங்க. நம்மள சாப்பாட்டுக்கு நிற்கவியா நிக்க விட்டுட்டு அவங்க மட்டும் போய் ஆடி பாடி கொண்டாடி இருக்காங்க. நமக்கு வேணுன்றது செஞ்சு வச்சுட்டு தானக்கா போயிருக்காங்க. இனிமே நம்ம என்னக்கா அது இருக்கு இதுல கோபுறதுக்கு? அவங்கவுங்களோட எல்லை என்னன்னு அவங்கவுங்களுக்கு தெரியுங்க. நம்மளும் மகள்களை பெற்று தானே வச்சிருக்கோம். நாளைக்கு நம்மளுக்கும் மக இருக்கு, அவங்களுக்கும் மாமியாலாம் வரும். அந்த மாமியாக்காரி நம்ம மகளை பார்த்து இப்படிலாம் பேசினா என்னக்கா பண்ணுவேன்? ஏய் சாருமணி, நீ ரொம்ப தாண்டி பேசுற. ஆமாக்கா, சாரு இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் பேசுறா. இவ்வளவு வக்கனையா பேசுறவ எதுக்குடி என் கையில வந்து அது என்ன ஹைப்பை போட்ட? நான் ஒன்னும் ஹைப்பையும் போடல, ஹை 6ம் போடல. உன் கையை பிடிச்சி தடுத்தேங்க, அதுக்குள்ள நீ நான் ஹைப்பை போட்டேன்னு நினைச்சுக்கிட்டேன். வா சுசீலா, நம்ம போய் நம்ம மருமகள்களை தட்டி வைப்போம். ஆமாக்கா, இன்னைக்கு நம்ம சொல்றப்ப கேட்கல, நாளைக்கு பாரு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பா, என் மருமக இப்படி பண்ணிட்டாக்கான்னு. வாக்கா போவோம். வேணாக்கா, அவளுக்கு ஏதோ போய் சாப்பிட்டுருக்காளுங்க, அதை பெருசு பண்ணாத. அப்புறம் நீ இன்னைக்கு சொல்ல போய் நாளைக்கு நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? ஓ மூஞ்சியை கொண்டு போய் அப்ப எங்க வைப்ப? நான் என் மூஞ்சியை எங்க வச்சாலும் ஓ மூஞ்சி முன்னாடி கொண்டு வர மாட்டேன், போதுமா? ஏக்கா அப்படி ஃப்ரீயா விடுக்கா, பாவம். எதுக்கு பிள்ளைகளை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற? இனி இப்போ கேட்டு என்ன மாறிட போகுது? ஏதாவது தப்பு செஞ்சா சொல்லலாம், இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு. இப்போ நம்ம இங்கே வந்து 3 பேர் பேசிக்கிட்டு இருக்கோமே, நம்ம மருமகளுக்கு என்ன இங்கே போய் பேசாத அங்கே போய் நிற்காதேன்னு சொல்லிட்டா இருக்காளுங்க. அதாவது அப்படியே விட்டுற வேண்டியதாங்க்கா. நம்ம ஒன்றும் மருமகள் கிடையாதுடி, யாருக்கும் அடங்கி போகிறது. நம்ம தான் மாமியா கெத்துனா என்னன்னு எல்லாருக்கும் காட்ட வேணாமா? அப்புறம் மாமியார்னா கெத்து, மருமகனா என்ன வெத்தா? ஏன்க்கா அப்படி அந்த காலத்தில் இருக்க மலையாடி போச்சுக்கா அதெல்லாம். இப்போ அப்படி சகஜமாக நம்ம நண்பர்களாக இருந்துட்டு அப்படியே போயிடணும். அப்படி இருந்தாதான் இப்போ இருக்கிற மருமகளுக்கெல்லாம் பிடிக்குது. இதுதான்க்கா இப்போலாம் ட்ரெண்டிங்கே. நீ என்னக்கா பழைய காலத்து வீட்டு மாமியாரா இருக்க?
எனக்கும் சாருமதி சொல்றத சரியான படுதுக்கா. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும். அவ கொஞ்சம் நல்லவதான். சரிக்கா, நம்ம இப்படியே இதோட விட்டுருவோம். நாளை பின்ன ஏதாவது ஒண்ணு பாத்துக்கிருவோம். சரியா? இந்த சுசீலா கிளவி ரெட்டை குடும்பியா பிடிச்சி எரிய நீவல வாய்க்கு வந்தபடியெல்லாம் மருமகளை பத்தி புறணி பேசிட்டு இப்ப வந்து என் மருமக நல்லவ சொக்கத்தங்கம் அப்படின்றா. இவளை நம்பி நான் வேற பீலா விட்டுட்டேனே. சரி பரவாயில்ல, போய் தொலையிட்டோம். இன்னைக்கு நம்ம மாமியா இருக்கா, நேத்து நம்மளும் மருமக தான். சரி சரி, நீ ரொம்ப அழகாத. நான் போறேன். சண்டையும் போடல மண்டையும் போடல.